நாம் எல்லாரும் எழுந்திருந்து மாறி மாறியாகிய வசுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 95ஆம் சங்கீதம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல பரலோக பிதாவே, இயேசுவே, இந்த அருமையான சாயங்கால வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல இறங்கி வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளோ மகா அப்பா, பெருமையும் இல்லாத எவ்வளோ எங்களுக்காக இறங்கி வந்து எல்லா காரியத்தையும் எங்கள் மத்தியில் நின்று செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் பெருமை பாராட்டுகிற ஜனங்களாக இருந்தாலும் அப்பா, எங்களுக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருங்க என்று கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறீர் ஐயா. அந்த வேலையில் கூட உம்மை நோக்கி பார்க்க, சிறு மந்தையாய் உம்மை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகம் எதையோ நோக்கி போய் கொண்டிருந்தாலும் அப்பா, இந்த இடத்துல உம்மை நோக்கி பார்க்கும், இந்த இடத்துல சமாதானத்தோடு உட்கார்ந்து கர்த்தருடைய நாளை அனுசரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சிறு கூட்டத்தை தெரிந்தெடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த ஸ்லாக்கியங்கள் இல்லை ஐயா, ஆனால் எங்களுக்கு நீர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்த கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்து ஒரு செஷன்ல இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி அப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு அப்பா சாதகமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதவுகளை திறந்து எங்களை அப்பா நீ இந்த இடத்தில் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி. இந்த இடத்தில் வந்து எங்களோடு இருந்து நீர் வாசம் போன கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதும் நிரப்ப போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனி நடக்க போகிற ஒரு காரியங்களையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் அப்பா. வர்ஷிப் வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இறங்கி வந்து எங்களோடு உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம். மகனுடைய அப்பா இன்னும் கூட வரப்போகிற மெசேஜும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகனை மறைத்து தேவன் நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். தேவாதி தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு விஷய கண்களை மூடி. ஆமென். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். வாசித்த சங்கீதத்தில் ஆமென் நாம் பணிந்து குனிந்து அவரை ஆராதிப்போம் என்று அந்த வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி, ஒரு விஷய கண்களை மூடி ஆமென் ஒரு விஷய ஆராதனைக்கு தகுதிப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு ருசியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஒரு ருசியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குற்றங்கள் குறைகளை கத்தரை மன்னிங்க ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஆண்டவரே எங்கள் பலிபீடத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே செப்பனிடுங்கப்பா. ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட ஆண்டவரே ஒரு ருசியாய் கழுவி 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 ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய பார்வையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய யோசனைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய உணர்ச்சிகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வேதம் குறிக்கிறது போல ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துவீராகப்பா. தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்போ அவங்க ரத்தத்தால கழுவி ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் விடுதலையை பெற்று செல்ல, இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் வெற்றுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி. உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக கூறுகிறது. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவரை கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நாம் ஆமென் சிந்தித்து பார்ப்போம். அதாவது ஆமென் ஆமென் ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆமென் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் ஆமென் நாம் ஆண்டவரோடு நம்முடைய ஜெபத்தை வைக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், அதுக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கம் மெசேஜ் கொடுக்கும்போது வார்த்தையில் உள்ள வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். இருதயங்கள் ஒருவேளை கடினத்தோடு ஒரு கஷ்டத்தோடு வரும்போது அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை நமக்குள் வந்து அந்த வார்த்தையானது கிரியை செய்கிறது. ஆனால் ஆராதனை என்பது அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம் சமீபத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆராதனுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால தான் ஒரு விடுதல் இல்லாத வாழ்க்கை. ஆமென். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை என்னன்னா அவரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் அதை தான் கூறுகிறது. ஆமென். 2 நாளாகமம் 5:13-14 பார்க்கும் பொழுது ஆமென் அந்த அவர்கள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். யார் அப்படின்னா சாலமோன் கட்டின ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் கூடி ஆமென் எல்லாரும் கூடி ஆசாரியர்கள் எல்லாரும் கூடி கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமென். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மகிமையின் மேகமாய் நிறையப்பட்டது என்று வேதம் கூறுகிறது. ஆமென். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 6:1 கூறுகிறது. ஆமென். தேவாலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது. ஆமென். ஆமென். அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என அந்த போற்றப்படுகிற தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிற மகிமை உள்ள அனுபவம் தான் இந்த ஆராதனை வேலை. ஆமென். உள்ளத்தின் உணர்ந்தவர்களாக நாம் இன்று ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக ஆமென் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆமென். ஆவியோடும் நல் உண்மையோடும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆமென். அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் செய்த ரட்சிப்புக்காக நம்மை ரட்சித்தார். அதற்காக அவருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். ஆமென். அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஆராதனை செலுத்தப்படுகிறோம். அவர் நம்மை எவ்வளவாய் ஆமென் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நாம் இம்மட்டும் ஜீவன் தந்திருக்கிறார். அதற்காக நாம் இணைந்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 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 உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்புக்காக நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை 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 என்று சொல்லி ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே நித்தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை நித்தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஜீசஸ் ஆராதனை ஆராதனை ஆவியானவரே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே கைகளை தட்டி ஒரு விஷயம் அந்த அப்பாவுக்கு ஆராதனை 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 உமக்குத்தானே தேங்க்யூ ஜீசஸ் உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே கைகளை தட்டி இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே வேதம் கூறுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆமென் தேவ ஜனமே ஆமென் இந்த சரீரமாகிய சபையில அவர் வாசம் செய்ய விரும்புகிறார் 1 கொரிந்தியர் ஆமென் 3வது அதிகாரம் 16-17 பார்க்கும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் கூறுகிறது ஆமென் அவர் மகிமையாய் உலாவுகிற தேவன் அவர் ஆலயத்திலே உலாவுகிற தேவன் அவர் இந்த சரீரமாகிய சபையில உலாவுகிற தேவன் ஹல்லேலூயா ஆமென் நாம் விசுவாசித்து அவரை ஆராதிக்கும் பொழுது இந்த நாளிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த நாளிலே நமக்கு ஒரு விடுதலை நாள் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம்
இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்திலே பிரவேசிப்பேன். நம்முடைய குடும்பமாகிய அந்த ஆலயத்திலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 19:20 கூறுகிறது, எங்கே ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய போகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா. ஆமென். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த நாளிலே நம்ம நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. ஹல்லேலூயா. தேவஜனமே, கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமீன். ஒருவரும் ஆமீன் பக்கத்தில் உள்ளவங்களையோ வேடிக்கையோ பார்க்க வேண்டாம். ஆமீன். இது நாமும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு தொடர்பு, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு. இப்பொழுது நான் ஆராதிக்க போகிறேன். ஆவியானவர் என்னை நிரப்ப போகிறார். என் வாழ்க்கை மாறப்போகிறது என்கிற ஒரே ஒரு விசுவாசத்தோடு ஆமீன் அவர் விண்ணக காற்றாக ஹல்லேலூயா நம்மை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் சிங்காசனத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, புறாவை போல மேல் வந்த மன்றி இயேசுவானவர் மேல புறாவை போல வந்த அபிஷேக ஆவியானவர் இன்றும் நம் மத்தியிலே உலாவ போகிறார். நம்மை நிரப்ப போகிறார். நம் மத்தியிலே உலாவி நம்முடைய தேவனாயிருக்க போகிறார். நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். ஓ நன்றி ஆவியானவரே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், புறாவை போல. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், புறாவை போல என்மேல் வந்த மந்திரும் ஜனத்தின் மேல் அசைவாடிடும் தூய தேவாவியே. ஹல்லேலூயா. ஜனத்தின் மேல் அசைவாடிடும் தூய தேவாவியே. வரத்தின் மேல் வரங்கவே என் மேல் அசைகளை கட்டி வரத்தின் மேல் வரங்கவே என் மேல் அசைவாடும். விண்ணக காற்றே என்னை நோக்கி புறாவை போல என்மேல் வந்த மந்திரும். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், புறாவை போல என்மேல் வந்த மந்திரும். விண்ணக காற்றே ஓ நன்றி ஆவியானவரே போல என்மேல் வந்த மந்திரும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. ஹல்லேலூயா. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சலாலும் வேண்டுமே செல்லும் என்னை, நீச்சலாலும் வேண்டுமே என்னை இழுத்து செல்லுங்கப்பா. முழங்காலை முடக்கிய முழங்கால் அளவு அல்ல. முழங்காலை முடக்கியது ஆவியானவரே எங்களை இழுத்து செல்லுங்கப்பா. ஓ நன்றி 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 அப்பா. எங்களை ஒரு விஷயம் அப்படியே நிரப்புவீராக. எங்கள் சபையை நிரப்புவீராக. உங்க மகிமையினால் நிரப்புவீராக. ஓ நன்றி 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 ஆவியானவரே. ஓ நன்றி 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 ஆவியானவரே. ஒரு ரவாஷகதரரபா, ஒரு மகிமை மகிமை மகிமை, ஒரு பரலோக மகிமை ரீபகம ஷகதரரபா எங்கள் சபை நிரப்பட்டும். காற்றே ஹல்லேலூயா. புறாவை போல என்மேல் வந்த மந்திரும். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், புறாவை போல என்மேல் வந்த மந்திரும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும். ஹல்லேலூயா. இன்று வேண்டும் தெய்வமே. நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய். நாளும் என் பாத்திரம் அக்கினி வழிய செய். அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே இந்த
கண்களை மூடி ஆராதிக்கலாம். அப்படியாய் ஆமென் ஆமென் ஆமென். என்னை நிரப்புங்க அப்பா. என்னுடைய எல்லா சுயங்களும் ஒழிந்து போகட்டும். மாம்சக்கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆவியானவரே ரீலா கஷதரலரா ரிவா ஷதரமா ஓரகல ஷேகதரலரா ரிவா கவா ஷகதா ரிகதரமா ஷே ரிவா ஷதரா ரிகதமா ஷேகதா ரிகதமா ஷதரமா ரிவா கவா ஷே ரிதா மாமா மாமா ரிகதரலரா ஷகதா ரிகலா ஷே. ஆமென். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் ஒவ்வொருவரிடம் வந்திருக்கிறோம். பராக்கிரமசாலியாய் நம்மை மாற்ற அந்த பராக்கிரம தேவாதி தேவன் மனஷே ஓரகல ஷகதரல விண்ணக காற்றினி இயேசுவே காற்றினி ஹalleluya 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 ஓர ஷகதரல ரிவக்கவ ஷகதரல ரிகதவ ஷகதரல ரிவா ரிவா இன்னும் வேணும் ஆண்டவரே. இது போதாதப்பா, இது போதாத ஆண்டவரே. ஒரு பூரண மகிமை, ஒரு பூரண அபிஷேகம் நீங்கள் நிரப்ப ஆண்டவரே. எங்கள் சபையை நிரப்ப உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துகிற ஆவியானவர். ஓ ரகல ஷகதரல ரிகதவ ஷே ரிவக்கவ ஷகதரல ரிவக்கவ ஷேகதரல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ரிகவ ஷகதரல. கைகளை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நிரப்பி ஒரு பரலோக அபிஷேகம் எங்கள் சபையை நிரப்பட்டும், எங்கள் வாழ்க்கை நிரப்பட்டும். ஹalleluya ஹalleluya. கைகளை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. என்ன ஆண்டவரே, உங்க பரலோக மகிமையினால் நிரப்புங்க அப்பா. எங்க வாழ்க்கை மாற்று. ஹalleluya ஹalleluya. ரிகபா ஷகதரலரா ரிகதர் ஷதா ரிபகபா ஷேகதரபு ரிபலகபா ஷகதரலரபு ரிபலபா ஷேதரா ரிகலபா ஷகதரலரபா ரிகபா. பராக்கிரமசாலி, அவர் ஒரு பராக்கிரமசாலி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆமென். நன்றி அப்பா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Amen. இந்த அபிஷேகம் எல்லா நுகத்தடியும் முறித்து போடும். எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போடும். ஆமென். கர்த்தர் நம்மத்தில் உலாவும் பொழுது எல்லா நுகத்தடிகளும் முறிந்து போகும். இயேசு மனதுருகி கண்களை தொட்டார். அவர் உலாவும் பொழுது விடுதலை, சுகம் உண்டாகும். ஹalleluya. அவர் உலாவும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். சத்துருவை நமக்கு ஒப்பு கொடுப்பார். அன்று தானியேல் 3வது அதிகாரம் 25 பார்க்கும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த ஜூலையிலே அக்கினி ஜுவாலையிலே இருக்கும் பொழுது 4 பேர்கள் உலாவினார்கள்.
ஆமென். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆமென். விடுதலை தந்தார். தேவாவியானவர் அந்த விடுதலை தேங்க்யூ ஜீசஸ். அதே விடுதலை, அதே விடுதலை, அதே ஒரு விடுதலை நமக்கும் இன்று ஆண்டவர் தரப்போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆமீன். வாய்களை திறந்து நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஆமீன். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாமே. ஆமீன். மௌனமாக இருப்பதற்கு நாம் வரலையே. மௌனமாக இருப்பதற்கு நான் வரல. ஆமீன். நம்மை திரும்பி திரும்பி பார்க்கறதுக்கு நாம் வரல. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம். வாய்களை திறந்து இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் கூறுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். கிருபைகள் பெருகணும்னா நாம் ஸ்தோத்தரிப்போமே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்தரே உமக்கு நன்றி. எங்களுக்காக இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி. தன்னே தந்தீங்களே நன்றி. உங்க ரத்தத்திற்காக நன்றி அப்பா. மீட்புக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. தேவஜனமே, சங்கீதம் 22:24 கூறுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும். ஹல்லேலூயா. ஆமென். அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், மனவேதனையோடு வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, இனிமேல் எனக்கு ஒரு வாழ்வு இல்லையா, ஆமீன், என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய கஷ்டத்தை ஆமீன் ஷேர் பண்ணுறது கூட யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லையே, ஒருவேளை எண்ணங்கள் இருக்கலாம். இந்த நாளில் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை, திக்கற்ற பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தெய்வம் ஆமென் நம்மை பார்த்து தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே. தேவஜனமே, இழந்து போயிருக்கலாம் வாழ்க்கைய, ஆமென். உங்களுக்கு நமக்கும் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உலகம் மறந்து போகலாம், மனிதர்கள் மறந்து போகலாம், அவர் நம்மை மறக்காதவர், அவர் நம்மை கைவிடாதவர். ஆமென். அவர் நமக்கு ஜீவன் தந்தவர், அவர் ஜீவன் உள்ளவர், நமக்காக தன்னே தந்தவர். ஆமென். எல்லா ஒரு ஆமென் உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எல்லாவற்றையும் நமக்காக சிந்தினவர். அப்பேற்பட்ட அன்பை தந்த தேவன் ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம். தேவஜனமே, ஆமென், விசுவாசித்து ஆண்டவர் கூறுகிறார், சகல வியாதிகளையும் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் சுகம் படுத்துகிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி
இப்ப எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உங்க தலைமுள்ள கரம் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்களில் நீக்கி, இயேசு அழைக்கிறார். அவன் அவர்களை அழைக்கிற பிரச்சனை, அவன் சுகம் தருவதற்கு அழைக்கிறான். எல்லா கண்ணீரையும் அவன் துடைத்து போட அழைக்கிறார். எல்லா சோர்வுகளையும் நீக்கி போட அழைக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறப்பா. விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீணாய் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமே, என்னே தந்தன்பே, பொன்வெள்ளியோ பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ. அங்கையிலோ அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. அங்கையிலோ அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற இரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாருங்களோ, நிலைகளை எல்லா துக்கங்களையும் உங்களுக்காக எனக்காக தொங்குகிறார் பாதேகாய் மங்காவாய் வலிக்கவே. தொங்குகிறார் பாதேகாய் மங்காவாய் வலிக்கவே. விலையேற பெற்ற இரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நன்றி அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விஷய கைகளை உயர்த்தி ஆமென். தேவஜனமே, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே தந்தார். அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் சிந்தினார். நம்முடைய கவலைகளை எல்லாம் ஏற்றார், நம்முடைய தரித்திரங்களை ஏற்றார். நம்மை சுமந்து கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் சுமந்தார், நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் சுமந்தீங்களப்பா, எனக்காக எல்லாவற்றையும் சுமந்தீங்களா ஆண்டவரே. நான் என்னப்பா அதுக்கு தகுதியே இல்லையா ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினால என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றிப்பா.
உங்க ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டீங்களே, உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, உங்க ரத்தத்தால என்னை கழுவுனீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தால ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தந்தீங்களே, நன்றிப்பா. உங்க ரத்தத்தினால எங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் ஆண்டவரே நீர் மாற்றி போட்டீரே, எங்களை ஐஸ்வர்யனாய் மாற்றினீரே, உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. சிலுவையின் நிழலில் அந்த பாதத்தில் எங்களே தருகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி அப்பா. விலையேற பெற்ற திருரத்தம் அவர் விழாவினின்று பாயுதே. ஆமென். ஒரு வயசை கைகளை உயர்த்தி உணர்ந்தவர்களாய், ஆமென், உணர்ந்தவர்களாய், எனக்காக அப்பா, எனக்காக அப்பா, அப்பா, என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், எஸ், என்னுடைய தகப்பன் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. அந்த சிலுவையின் வல்லமை ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவரே, அந்த இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே சுகம் தருவதாக, எல்லா தரித்திரத்தையும் மாற்றிப்படுவதாக, எல்லா வியாதிகளையும் நீக்கிப்படுவதாக. இயேசுவே, அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே தடைபட்டிருக்கிற காரியங்கள் இப்பொழுதே விடுதலை தருவதாக. தடைகள் உடைந்து போகட்டும், வாசல்கள் திறக்கட்டும். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவனும் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. அப்பா, உங்க இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே, ஆண்டவரே இப்பொழுதே கிரியை செய்ய அந்த இரத்தத்தை ஒவ்வொரு மேலே ஆண்டவரே தெளிக்கிறோம், குடும்பங்கள் மேல தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இரத்தத்தின் வல்லமை உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க இரத்தத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மரித்ததினால ஆண்டவரே எங்களை இப்போ நீதிமானாய் மாத்திருக்கீங்க, எங்களை நீங்க இப்போ ரட்சித்திருக்கீங்க, எங்களுக்கு கிருபையினால் நிறைத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதே இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே பாதுகாப்பை தரட்டும். எல்லா பயங்கரங்களும் மாறி போகட்டும், தடைகள் உடைந்து போகட்டும். அந்த இரத்தத்துக்கு முன்பாக எந்த சத்துருவுக்கும் வல்லமை இல்லை, அந்த இரத்தத்துக்கு முன்பாக எந்த சத்துருவிற்கும் அதிகாரம் இல்லை. எல்லா சத்துருவையும் ஜெயித்த இயேசுவின் இரத்தம், இயேசுவின் நாமம் இப்பொழுதே கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே இது முடியவே முடியாது என்கிற காரியங்கள் இப்பொழுது ஆண்டவரே கிரியை செய்யட்டும், உருவாக்கப்படுவதாக. எஸ் ஜீசஸ், உமக்கே நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, மகனை உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அவன் நமக்காக அப்பா மரித்தாரே, அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அப்பா நான் என்னையே தருகிற ஆண்டவரே, என்னையே தருகிற ஆண்டவரே, நீ என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை இனிமேல் உங்களுக்குரியது ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிள்ளை ஆண்டவரே, இனிமே ஆண்டவரே இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்க, குடும்பங்களை அர்ப்பணிக்க, ஆசீர்வச்சிருங்க அப்பா, சபை ஆசீர்வச்சிருங்க அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா நன்றிப்பா, உங்க பிளஸிங்காக நன்றி ஆண்டவரே, உங்க
ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைகளுக்காக கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு ருசியாக நன்றி 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 நன்றி. கைகளை தட்டி நன்றி 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 அப்பா. அப்பா நீ நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களுக்குள்ள இந்த கிரியை செய்யுங்கப்பா. ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே, எங்களையும் உங்க அன்பின் கருத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவர். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்தப்பா. எங்களை ஒரு ருசியாய் பரிசுத்தப்படுத்திருக்கீங்க. நன்றி அப்பா. இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரே அப்பாவோட நாவும் மகிமைக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களை ஒரு ருசியாய் தருகிறோம்ப்பா. அப்பா உங்க ஆளுகை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இனிமேல் ஆண்டவரே எங்கேயும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவரே உமக்குள் நாங்கள் பலன் கொண்டு இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவர் எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக ஆண்டவரே. தீங்குக்கும் தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். போக்குவரத்து பிரயாணங்களில் கர்த்தர் ஆசீர்வதி கூடவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை இல்லை? கர்த்தர் நம் மத்தியில் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெளியேறப்பெற்ற ரத்தம் நம்மை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்தியவேத அப்போஸ்தல சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இதுதான் முதல் முறையாக நான் அந்த சபைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யாராவது எழுந்தால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதான் முதல் முறையாக இந்த சபையிலையும் இந்த ஆராதனையிலையும் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். யார் அண்ணா வந்திருக்கிறாங்க, கரங்களை தட்டி வரவேற்கலாம். அண்ணா ஒரு சின்ன நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஆண்டனி அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். கண்களை மூடி தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நம்மெல்லாம் கரங்களை உயர்த்தி புதிதாக வந்திருக்கிற சகோதரருக்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, ஏசு ராஜாவே உம்மை நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி ராஜாவே. யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை தகப்பனே உங்கள் பிள்ளைகளாக இந்த சபையில் கூடி உண்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி ராஜாவே சோத்திரம் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் தகப்பனே உங்கள் கிருபை எங்கள் மேலே இறம்பி எங்கள் சபையை எங்களை நிரப்பின கிருபைக்காக நன்றி ராஜாவே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தகப்பனே இந்த புதிதாக வந்திருக்கிற அந்த சகோதரருக்காக சபையாய் கூடி ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அப்பா உங்கள் நாமத்தினால தகப்பனே இந்த வந்திருக்கிற சகோதர ராஜாவை ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவே சோதரமாண்டவரே. நீங்கள் இறங்கி உங்கள் கரம் அவங்க மேலே இருந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அல்லேலூயா சோதரமாண்டவரே. நீர் எந்த நோக்கத்துக்காக இந்த தகப்பனே இந்த சகோதரங்க அழைத்தீங்க நீங்கள் அறிவிங்க ராஜாவே. அப்பா என்ன நோக்கத்துக்கு அழைத்தீங்களோ அப்பா அந்த பாத்திரமாக தகப்பனே அவங்க கிருபையை அவங்க பிரசன்னத்தில் வழி நடத்தி நீங்கள் நிரப்புங்க ராஜாவே சோதரமாண்டவரே. உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படும் ராஜாவே சோதரமாண்டவரே. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் தகப்பனே இந்த சபைக்கு உங்கள் நாமத்தினால தகப்பனே இங்கே கூடி வந்திருக்கிறார்களோ ராஜாவே. அல்லேலூயா. நீங்கள் அந்த கிருபை நீங்கள் அறிந்த ராஜாவே. அப்போ அவங்க இந்த இடத்துல ராஜாவே ஒரு வேலை செய்தாங்க ராஜாவே. அந்த வேலையில் நீங்கள் ஒரு கிருபை பாராட்ட நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. அப்போ அவங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல பாதுகாப்பையும் நல்ல உயர்வையும் நீங்கள் கட்டிடுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அப்போ அவங்க இந்த நேரத்தில் ராஜாவே அவங்க குடும்பத்தையும் கருத்தில் ஒப்பு பிடிக்கிற தகப்பனே தடைகளை மாற்றி தகப்பனே அவங்க குடும்பத்தை நல்லா பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே சோதரமாண்டவரே. இவர்களை நினைத்து கவலைப்படாமல் ராஜாவே உங்கள் இரத்த கொட்டைகளை மூடிக்கொள்ளுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அல்லேலூயா சோதரமாண்டவரே. அப்போ எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் தேவன் உங்கள் கிருபையினால் அவங்களை சூழ்ந்து கொள்ளுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அப்பா அறுவடைய மிகுதி ராஜாவே ஆட்களை குறைவில் சொன்னது போல தகப்பனே எங்கள் சபையில் தகப்பனே இன்னும் நிறையா காலி இடங்கள் இருக்குது ராஜாவே சோதரமாண்டவரே. இந்த நேரத்தில் ராஜாவே நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இடம் நிரம்ப கொள்ளத்தக்க ராஜாவே. இந்த ஹால் போதாது தகப்பனே. இன்னும் அதிகமான பெரிய இடத்துக்கு நாங்கள் போகணும் ராஜாவே சோதரமாண்டவரே. இன்னும் அதிகமான ஆத்மாக்களை எங்கள் சபையில் நிரப்புங்க ராஜாவே சோதரமாண்டவரே. இந்த வேளை ராஜாவே சபையாய் தாழ்த்துங்க ராஜாவே சோதரமாண்டவரே. மீண்டும் ஒரு முறை தகப்பனே புதிதாக வந்திருக்கிற இந்த சகோதரரை நாங்கள் உங்கள் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்கள் விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினால் அவங்களை மூடிக்கொள்ளுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அவங்க
குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. போக்கை வரித்து அறிந்த தேவனே சோதரமானவர் கூடவே இருந்து வழி நடத்துங்க ராஜாவே. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படும் ராஜாவே. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, உங்கள் நாமத்தினால எங்களை வழி நடத்துங்க ராஜாவே. எல்லா கனமுதவியும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு நாமத்திற்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்களை நீங்கள் எழுதி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக கூட இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற நம்முடைய சபையில் ஒவ்வொருவரையும் பார்க்க போகிறோம். தம்பி அஜித், சிஸ்டர் சாரதா அவர்களுடைய சன்னின்லா, அவங்க வந்து 21ஆம் தேதி பிறந்த நாள் காண்றாங்க. 22ஆம் தேதி பேபி லியோனா கிறிஸ்டா பிரேம்குமார் முதல் பிறந்த நாளை பிள்ளை வந்து 22ஆம் தேதி காண்றாங்க. 23ஆம் தேதி அப்பா பெஞ்சமின், சிஸ்டர் ரூபா அவர்களுடைய தகப்பனார், அவர்களும் கூட 23ஆம் தேதி பிறந்தநாள் காண்றாங்க. அதே 23ஆம் தேதி பிரதர் பால்ராஜ் அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. 24 பேபி அத்தாரா அருண் அவர்கள் வந்து 24ஆம் தேதி பிறந்தநாள் காண்றாங்க. 25ஆம் தேதி சிஸ்டர் ஸ்மிதா எஸ் ராஜன் அண்டு சிஸ்டர் ஆனி ஜெயக்குமார், பிரதர் இமானுவேல், 3 பேர் 25ஆம் தேதி பிறந்தநாள் காண்றாங்க. 27ஆம் தேதி மாஸ்டர் இத்தீஷ் சரண்குமார் அவர்கள் வந்து பிறந்தநாள் காண்றாங்க. மேரேஜ் இல்லை. தயவுசெய்து இவர்களுடைய பிறந்த நாளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் கிருபாகரன் அவர்கள் வந்து இவர்களை ஆசீர்வதித்து இந்த புதிய வருடத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம், கண்களை மூடலாம். பிரதர் கிருபாகரன் அவர்கள் நம்மளை ஜெபத்துக்குள்ளாக நடத்துவாங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை மதியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போதுமா கூட ஆண்டவரே, ஏதோ இந்த விசேஷத்தின் நாட்களை செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை, அப்பா தகப்பனே, ஆன்டி அங்கிள் எல்லாரையும் உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அப்பா தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆண்டு அப்பா தகப்பனே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு புதிய ஆண்டை நீங்கள் கூட்டி கொடுத்த அந்த கிருபைக்காக, நன்மைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உங்கள் இருதயத்தில் அநேக ஜெபங்கள், அப்பா தகப்பனே வேண்டுதல், அப்பா தகப்பனே என்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ, எந்த காரியங்களுக்கெல்லாம் அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அப்பா இந்த ஆண்டிலும் அவர்களுக்கு கிடைக்கப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தாலே, நன்மையாலே இவர்களை நீங்கள் நிரப்பும்படியாய் அப்பா நாங்கள் ஒரு மனப்பட்டு உங்கள் கருத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறீங்க ஜீவனுடைய பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இந்த வாரத்தில், வருகிற வாரத்தில் வெக்கேஷன் போகிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும். ஒருவேளை வெக்கேஷன்லேருந்து வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் எழுந்து நிற்கலாம். வெக்கேஷன் போகிறாங்க, நம்ம இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வெக்கேஷன்லேருந்து வந்திருக்கிறாங்க பிரதர்ஸ். இவர்களுக்காக சிஸ்டர் கனிமொழி அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. தேவன் அவர்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும், திரும்பி வந்தவர்களை ஆசீர்வதித்து தேவன் கொண்டு வந்ததற்காகவும் எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். சிஸ்டர் கனிமொழி அவர்கள் நம்மளை வந்து இந்த ஜெபத்துக்குள்ளாக நடத்துவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே ஏசப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏதோ ஏசப்பா வெக்கேஷன் போகிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீரே ஆவியானவரே ஏசப்பா, அன்றே கண்மலையும் துருகமும் கேடகமாக இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர்கள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. எல்லா பயங்களையும் நீங்கள் நீக்கி ஆண்டவர இந்த பிரயாணத்தை ஒரு சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அந்த பிரயாணம் நல்லபடியாக முடியும் ஏசப்பா. ஆண்டவரே நல்லபடியாக பத்திரமா திரும்பி வரவும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அந்த பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யாவரும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். இந்த இப்பொழுது கூட இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிற ஊழியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அறிந்திருக்கிறபடி எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் நமக்கு மாலையில் ஜூமில் வைத்து நம்முடைய காட்டேஜ் ப்ரேயர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் வைத்து நீங்கள் காட்டேஜ் ப்ரேயர் நடத்தணும்னு பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். யுவராஜன் அண்ணையோ அல்லது மற்ற எல்டர்ஸ் யாரையாவது நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் செய்து தருவோம். எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் இரவு 7:45 9 மணி வரைக்கும் நமக்கு இந்த கூடுகை நடைபெறுகிறது. வருகிற வாரத்திலையும் கூட ஜூமில் நடைபெறும். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
அந்த இடத்துல நம்ம அறிந்திருக்கிறபடி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் எப்போவும் நடக்கும். ஒரு 10 நிமிட குவிஸ் ப்ரோக்ராம். அதில் வந்துட்டு இந்த வருகிற வாரத்தில் யோவான் 4வது அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட்டு வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வியாழக்கிழமையில் நம்ம அறிந்திருக்கிறபடி கேம்ப் மினிஸ்ட்ரிஸ் நடைபெற்று கொண்டிருக்குது. வருகிற நாட்களில் உங்களுக்கு தெரியும் இந்த கால சூழ்நிலைகள் எப்படியாக இருந்து கொண்டிருக்குதுன்னு. அநேக த்ரெட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ குறைவுகள் இருந்தாலும் கூட குறைவில்லாத தேவன் நிறைவாய் நடத்துகிறவர், நம்ம நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏன்னா கேம்ப் மினிஸ்ட்ரிலாம் ஓப்பனாக வெளியே வச்சு நடைபெறுகிற காரியங்கள், அதை வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக நடத்த முடியாது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நடக்குமா நடக்காதாங்கிற காரியங்களை நாங்கள் வருகிற நாட்களில் குரூப்பில் இதற்காக உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுப்போம். மற்றபடி நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் கூட இந்த சூழ்நிலைகள் மாறணும். தேவன் நம்முடைய ஊழியங்களை மறுபடியும் செய்வதற்கும் சகோதரர்கள் மத்தியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான் நம்ம தெரிந்திருக்கிறபடி கிட்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் இந்த பக்கத்து ஹாலில் வைத்து நமக்கு 5:30 to 7 நடைபெறுகிறது. ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம அதை வந்து ஜூமில் நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிரயாசப்பட்டு இருக்காங்க. அதுக்குரிய டீச்சர்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறாங்களோ அவர்கள் வந்து பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால் இதற்காக பிரயாசப்படுறாங்க. நீங்கள் டீச்சர்ஸ்க்காக அதை நடத்துகிற கோஆர்டினேட்டர்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் வருகிற வாரங்களில் இது வந்து ஜூமில் வைத்து நடைபெறும். அதற்குரிய பேரண்ட்ஸை டீச்சர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை கான்டாக்ட் பண்ணலைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு குரூப்பில் போடுவாங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கூட அடுத்த வாரம் நமக்கு வருகிற சனிக்கிழமை வந்து மாதத்தின் கடைசி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த சனிக்கிழமையில் நமக்கு உபவாச கூடுகை நடைபெறும். நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாலில் 101, 102 வைத்து காலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். இதில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏற்ற வாகனங்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதற்காக பிரயாசப்படுங்க, ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக கூட எல்லாரும் படிக்கிறீங்களா? படிச்சுட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஒருத்தங்க உடனே தலையாடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இது நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம், நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் இது நம்ம மூலமாக அநேக பிரயாசங்களை பட்டு கொண்டிருக்கிறோம். எது? பைபிள் ரீடிங். ஹல்லேலூயா. இந்த வருடத்திற்குள்ளாக ஒரு வருடத்தில் இந்த பைபிள் ரீடிங்கை முடிக்கணும். அப்படிங்கிற பைபிளை முழுவதுமாக படித்து முடிப்பதற்கு ஏற்ற பிரயாசங்களை சபையிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. நிறைய பேர் படிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க செய்கிறதுலே தெரியுது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் போர்ஷன் இருக்கும். நிறைய பேர் அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. எனியோ கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக விரும்பி நீங்கள் ஓடுகிற உங்களுடைய காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிற நேரம் இல்லை, கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிற நேரம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பிரதர் சார்லஸ் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். நிழல் தனிலே நான் நம்பியிலை பாருவே, நீ துணையாய் இருப்பதனால் நான் எங்கும் நிலை பாருவே. சிறகுகள்
காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அறைவிடமே ஆராதனை, உறைவிடமே எனக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே எனக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. காணிக்கையாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறார் ராஜாவே. அவனவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவனவரே இந்த வேலையில் கூட கொடுத்த ஆண்டவர் காணிக்கை உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் நீர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அவனவரே கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே அவனவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் இன்னும் ஆண்டவரே ஊழியத்திற்கு அநேக ஆண்டவரை பயனுள்ளதாய் மாறும்படிக்கு நான் தேவன் நீர் கிருபை செய்வீராக. தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கொடுக்க முடியாத இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் உடைய கரத்தில் தருகிறோம். தேவன் இன்னும் அதிகமாக நம்முடைய வாக்குத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜாவே. அவனோட தாமே முற்றிலுமே நம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கடந்த 4 நாட்களாக லீவ் இல்லை எல்லாருக்கும். ஒரு 4 days ஒரு ஷார்ட் வெக்கேஷன் எல்லாருக்கும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? லீவில் வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? எல்லாம் மௌனமாக இருக்கீங்க. எல்லாம் பார்த்தா லீவு விட்டதே எங்களுக்கு தெரியாது பண்ண மாதிரி இருக்கு. வெடி போடுறத பார்த்து பயந்து பாதி பேர் வெளியே போகலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு 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 ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தணும். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? நிறைய பேர் கலந்து விட்டீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
யாராலலாம் முடியுமோ எல்லாருமே கலந்து கொண்டாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேலை நிமித்தம் தான் எல்லாரையும் கலந்து கொள்ள முடியல அநேக பேரால். மற்றபடி வந்துட்டு மெய்யாகவே அந்த 19ஆம் தேதி எல்லாரும் கலந்து கொண்டாங்க. கர்த்தர் அந்த ஆராதனையில் மகிமைப்பட்டார். அந்த உபவாச கூடுகையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அநேக பேர் அந்த இடத்துல தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் பெற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். ஏன்னா அந்த நாளில் நமக்கு நேரம் ரொம்ப குறைவான நேரம் இல்லை. அடுத்தால எப்போது ஒரு 2 days 3 days வச்சா எல்லாரும் ஓகேவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லேயும் கூட அந்த இடத்துல வந்திருந்து அநேக பேர் சாட்சி சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதற்காக நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்க போகிறோம். இந்த சாட்சி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கட்டும். ஆமாம், சிஸ்டர் பிரியா வந்து முதல்ல சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக யாராவது வரலான்னு 10 minutes தான், நமக்கு ரொம்ப நேரம் இல்லை. வாரம் நம்ம கொடுக்கலாம். பிரியா சிஸ்டர் அப்புறம் கொடுப்பாங்க. சரி, ஓகே. முதல்ல ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குரியது மட்டும் நீங்கள் வந்து யாராவது தேவனுடைய நாம மகிமைக்காக மாத்திரம் அந்த நாளிலே அந்த உபவாச கூடுகையில் தேவனிடத்திலிருந்து நீங்கள் என்ன கிருபைகளை பெற்றுக்கொண்டீர்களோ, என்ன அற்புதத்தை பெற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் முன்பாக வந்து தேவனுடைய நாம மகிமைக்காக மாத்திரம் இந்த சாட்சியை சொல்லும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வரலாம் நீங்கள். முன்னாடி வந்து சொல்லி அடுத்தால யார் வர போறீங்களோ ரெடியாக இருங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த இடத்துல என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் உபவாச கூட்டத்தில் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த ப்ரேயரில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அன்றைக்கி வந்து நான் அட்டன் பண்ணும்போது முன்னாடி ஆல்ரெடி அந்நிய பாஷை அபிஷேகம் எல்லாமே பெற்றிருந்து, ஆனால் கொஞ்ச நாளாக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்னாடி போயிட்டேனா இல்லைன்னா அவருடைய ஆவிக்குரிய பாதையிலேருந்து பின்னாடி போயிட்டேனா அப்படின்றது தெரியலை. கொஞ்ச நாளாகவே ஒரு கேப் இருந்துகிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் வேலை நிமித்தமாக, குடும்ப பிரச்சனைகள் அது நிமித்தமாகவே. அப்போ அன்றைக்கி ஃபுல்லும் ஆராதனையில் வந்து நான் அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு மறுபடியும் அதே அபிஷேகங்கள் எனக்கு கிடைக்கணும், அதே அந்நிய பாஷையெல்லாம் எனக்கு கிடைக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு எந்த மாற்றுதலும் இல்லை. ஆண்டவர் நிறைய காரியங்கள் எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. ஏதோ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்கிட்ட எது தடையாக இருக்குது அப்படின்ற ஒரு கட்டத்தில் போய் நின்று நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எது எனக்கு தடையாக இருக்குது நீங்கள் எனக்கு உணர்த்தினீங்கன்னா அதுலேருந்து நான் வெளியில் வரப்பா அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் ரொம்ப சாதாரணமாக நினச்ச விஷயங்கள்லாம் அது ஒரு பெரிய பாவமான காரியங்களாக தேவன் எனக்கு அந்த இடத்துல எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, இந்த காரியங்கள்லேருந்து நான் முதல்ல வெளியில் வரேன் ஏசப்பா. நான் அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய அபிஷேகம் அந்த இடத்துல எனக்கு நிரம்பிச்சு. என்னால் ப்ரேயரில் வந்து இருக்கவே முடியல. 12 hours டியூட்டி முடித்து 2 hours ட்ராவல் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஃபுல் பேக் பெயினாக இருந்தது. நான் உட்காந்து அந்த வழியிலே தான் உட்காந்துட்டே இருந்தேன். என்னுடைய அபிஷேகம் அது இறங்கும்போது அந்த ஃபுல் எனக்குள்ளாடியான ஒரு மாற்றம், எனக்கு என்ன நடந்துனே தெரியல. அந்த வலி எல்லாமே அந்த இடத்துலே அந்த நிமிஷமே போச்சுது. நிறைய ஆராதனையில் நான் போயிருக்கேன். எனக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதம் அதிசயம் இது வரைக்கும் இல்லை. நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு நான் இது வரைக்கும் உணர்ந்ததே இல்லை. அந்த இடத்துல எனக்கு தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். அப்போ மறுபடியுமா இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான காரியங்கள் எதுலேயும் நான் போகக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு நான் வந்து ரொம்ப உக்கமாக நின்னேன். இந்த உலக பிரகாரமாக அந்த கவிதை எழுதுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. நிறைய விஷயங்களை குறித்து அது நிறைய பேருக்கு சென்ட் பண்ணி விடுறது, அது மூலியமாக நிறைய போஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி என்னுடைய வேர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதுதான் வந்து அது ஒரு சின்ன காரியம் தானே நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுதான் ஆண்டவர் வந்து இல்லை, உனக்கு உலகத்துக்காக நான் உன்னை விடவே இல்லை, நீ எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு உணர்த்தினார். நிறைய ஆப்ஸ்லாம் என்னோடய மொபைல்லேருந்து அப்போவே நான் டெலீட் பண்ணேன். இதெல்லாம் வேண்டாம், இனி ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தாச்சு, இனிமேல் இது வேண்டாம். அதெல்லாம் யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு ஆன்லைன் ப்ரேயருக்காக தான் யூஸ் பண்ணேன். அதுலேருந்து ஏதோ உலக பிரகாரமாக போனது ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு உணர்த்தி மறுபடியுமான அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தாரு. பூரண அந்த பேக் பெயின் அந்த நிமிஷமே எனக்கு இல்லாமல் போச்சுது. நான் வீட்டில் போய் ஒரு 3 hours தான் தூங்கிட்டு மறுபடியும் நைட் டியூட்டி போனேன். ஃபுல் விடுதலை எனக்கு அன்றைக்கி ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரை எனக்கு அந்த பேக் பெயின் மறுபடியும் வரவே இல்லை. தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவன் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்முடைய இருதயத்தில் எப்படி கிரியை செய்யும்னு தெரியாது. ஆனால் ஆவியானவர் பேசுகிறது அப்படியே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அடுத்த சாட்சி
கர்த்தர் நன்மைகளை செய்ததை சொல்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு முதல்ல நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதை தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க எங்கள் ஃபாஸ்டர். ஹல்லேலூயா. யாராச்சும் வரீங்களா? அண்ணா வராங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த ஒரு சாட்சியாக சொல்லுறேன். ஏன்னா எங்களை போல் கேம்ப் பிரதர்ஸ்க்கோ இந்த மாதிரி தனியாக அங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நாங்கள் ரூமில் இருந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாகவும் அபிஷேகத்தை நாங்கள் பெறுறதுக்கு நாங்கள் ஜெபிக்க முடியாது. வாய் விட்டு சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு இது சான்சஸ் நம்ம கம்மி. ஆனால் சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது லாஸ்ட் வீக்கில் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கர்த்தரை எங்களை தொட்டதை நாங்கள் உணர்ந்தோம். ஹோலி ஸ்பிரிட் டச்சு அதை எங்களுக்கு நல்லா எனக்கு உணர்ந்தேன். ஏன்னா இந்த கைவலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், எனக்காக எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் அன்ற நாளில் இந்த கையை நல்லா உயர்த்த முடியாது இருந்தது. எனக்கு எப்படி அந்த நாளில் எனக்கு நேராக அந்த கையை உயர்த்ததுக்கு கர்த்தர் எனக்கு அன்றைக்கி கிருபை செய்தார். அந்த தொடுதல் எனக்கு தெரிஞ்சது. கர்த்தர் நாம மயப்படணும். நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம வந்து அந்நி பாஷை பெற்றிருக்கோம், எல்லாமே பெற்றிருக்கிறோம். அதை வந்து நம்ம புதுப்பிக்கிறதுக்கு அன்ற நாளில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒர்க் அன்றைக்கி டியூட்டி போட்டிருந்தது. எனக்கு எப்போவுமே டியூட்டி கிடையாது. ஆனால் அன்றைக்கி அந்த தடை வந்தது. அந்த தடையும் நான் டியூட்டி வேணான்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி ப்ரேயருக்கு வந்தேன். ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு அந்த அபிஷேகத்தையும் அந்நி பாஷையை கர்த்தருடைய ஆவின் வரங்களில் அன்றைக்கி நம்ம பெறுறதுக்கு எனக்கு உண்மையிலே கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல் நாம் இன்னும் சபையில் நான் ஒரு ரெக்வஸ்ட்டு, இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ரேயர்ஸ் எங்களுக்காக கொடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையிலே எங்களோடு கூட பேசுகிறத நாங்கள் உணர்கிறோம். கர்த்தரோட நாமம் மையப்படணும். காட் பிளஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், நம்மை புதுப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வருட வாக்குத்தத்தமே அதுதான். நம்மளை வந்து என்ன பண்ணுவார்? புதுப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. பலனடை பண்ணுகிற தேவன். அண்ணனுடைய வாழ்க்கையில் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் டியூட்டி போயிட்டு டைரெக்டாக அப்படியே வந்தேன். ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை. வந்து செம்ம டயர்டு. அப்படி நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் அப்படி தூக்கத்தில் கீபோர்டு வாசத்தில் அப்படி போயிட்டுருக்கு ஆராதனை. அப்படி ஃபஸ்ட் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ஏதோ ஒரு அப்படியே ஒரு அன்ஹாப்பி அப்படியே இருந்துச்சு. ஜஸ்ட்டு அப்புறம் கிறிஸ்டோவர்னை வந்து ஜஸ்ட் அந்த பலிபீடத்தை, உடஞ்சி போன பலிபீடத்தை ஆண்டவர் அந்த ஒரு செஷன் வந்துச்சு. அப்போது வந்து அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செஞ்சிச்சு. எப்படின்னா, ஆண்டவரே நானும் சில ஏதோ காரியத்தில் அப்படி உடஞ்சிட்டு லைக் அந்த அபிஷேகத்தை அப்படி விட்டுட்டுருக்கணுன்ற ஒரு ஃபீல் அப்படி ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ண அந்த இடத்துல அதே பழைய கிருபை ஆவியானுடைய அபிஷேகம் இன்னும் அப்படியே என்ன நிரப்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே லைஃப் அப்படியே அந்த கவலை எல்லாம் அப்படி போயிடுச்சு. அவ்வளோதான் அதோட. ஸோ அப்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்பி இன்னும் ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்குமே அன்றைக்கி நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் டைரெக்டாக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தேன். அது ஒரு பெரிய மிராக்கள் எனக்கு. நான் உண்மையிலுமே ரெக்வஸ்ட்டும் பண்ணலை. ஏன்னா பாஸ்டர் நான் வந்து 1 month முன்னாடியே சொல்லியிருந்தார், எல்லோரும் ட்ரை டு ரெக்வெஸ்ட் மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நான் வந்து 2 ரெக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா உங்கள் சித்தர் இருந்தால் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி 19th ஆஃப் கொடுத்துருந்தாங்க. பட் 18th நைட் ஷிஃப்ட். ஆனாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளோடு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த என்ன சொல்கிறது, நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன். எல்லோரும் தெரியும், நர்சஸ் வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஹோல் நைட் நம்ம நடக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம். அப்போ எனக்கு வந்து ஒரு 10 வரைக்கும் தான் முழிச்சிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து ஈவன் அந்த 2-2:30 எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் தேவனை வந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது நான் வந்து என்னை அறியாமல் வந்து ஜஷ்வந்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் என்னோடய பிளானே கிடையாது ரியலி. நான் பிள்ளைக்காக வந்து அந்த இடத்துல கேட்கணும். அவன் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போ எனக்கு எப்பயுமே ஜஷ்வந்தை குறித்து இப்போ கொஞ்ச நாளாக, ஏன்னா வாலிப வயதுக்குள்ளே போகிறான், ஏசப்பா வாலிப பிரயாயத்தில் என்னை நினைன்னு வேதம் சொல்லுது. அப்போ வந்து என் பிள்ளை வந்து ஆண்டவர் நீங்கள் கொடுத்த பிள்ளை வாலிப வயதில் உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து
அந்த அழுதலோட தேவன்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஜஷ்வந்த்துக்கு, எனக்கு வந்து வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நான் வந்து ஜெபிக்கும்போது ஒரு பெரிய பாரமான ஒரு கல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்ததை தேவன் எனக்கு அப்படியே ஒரு விஷனில் கொண்டு போனார். அப்போ நான் பயந்துட்டேன். டப்புன்னு வந்து என்னமோ விழுந்துருச்சு, தண்ணியில் அடிச்சுட்டே போச்சு. நான் வந்து அதை எடுக்கிறதுக்காக போனேன், என்னை விட்டு என்னமோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பாவோட சத்தத்தை வந்து அந்த அந்த ஜபத்தில் நான் கேட்டது என்னென்னா, நீ அதை எடுக்காத, அவன்கிட்ட இருந்த அந்த நுகத்தடியையும் அவனை குறித்து உன்கிட்ட இருக்கிற பாரத்தையும் நான் நீக்கிட்டேன். அவன் என்னுடைய பிள்ளை, நான் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கேன், எனக்காக அவனை நான் எடுத்து பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நிறைவாக இருந்தது. கர்த்தர் வந்து இதை அன்னைக்கு நைட்டே எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணாருன்னா, என்றைக்குமே நைட்டு என் கூட ரொம்ப பேச மாட்டான் ஜஷ்வந்த். படுத்தானா குட் நைட் அம்மான்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்துட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட. எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவன் பைபிளில் படித்தது, இந்த யுத்தங்கள் நடக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், என்ன ஆகும்னு அவன் லைனாக பேசிக்கிட்டே இருந்தான். அப்போ எனக்கு வந்து அது கன்ஃபார்மாக எனக்கு வந்து கர்த்தர் வந்து அவன் இந்த நாளில் அபிஷேகத்தால் நிரப்பியிருக்காருன்னு எனக்கு தேவன் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். வாலிபர்களை தேவன் உருவாக்குகிறார்ல சபையில், பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே தேவன் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேறு சாட்சிகள்? சரி, ஓகே. ஒருவேளை உங்கள்கிட்ட வேறு சாட்சிகள் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம். ஏன்னா நமக்கு 10 நிமிஷம் தான். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் ஆவியானவருடைய நிறைவு அந்த இடத்துல எல்லாராலையும் பார்க்க முடிந்தது. அதனால தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அதற்காக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் சிஸ்டர் பிரியா டேவிட் அவர்கள் வந்து ஒரு சிறு சாட்சியை ஏறெடுப்பாங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரெண்டு டீமுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது. ஒன்று வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஆள், அதுவும் அவங்களும் ஒரு டீம் தான். கர்த்தர் கூட இருக்கிறாரு. எல்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கு கொஞ்சம் முன்னாடி. எல்லாரும் எல்டர்ஸ் வந்துருங்க. ஸோ பிரியா டேவிட் நம்ம கூட 2 பேருமே இருந்தாங்க இங்கே. டேவிட் துபாயில் ஒர்க் பண்ணார். அவர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்தார். வந்து 2 பேரும் இணைந்து கொஞ்ச நாள் சபையில் தேவனை ஆராதித்து கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் டேவிட் இங்கே வர முடியாதபடிக்காக அவனுக்கு லைஃப் பேன் ஆயிடுச்சு சில சூழ்நிலைகளால். ஏன்னா அவங்க ஒரு அரபிகிட்ட வந்து ஒரு ஒர்க் பண்ணார் ஸ்பான்சர் விசா. அது வந்து சில சூழ்நிலைகளால் அவனுக்கு வந்து பேன் பண்ண வேண்டிய இதுக்குள்ளே போயிட்டாங்க. கர்த்தர் நல்ல சோதரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அது வருத்தமான செயல் கூட நான் பார்க்கல. தேவ சித்தப்படி எல்லா காரியத்தையும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தலையில் இருக்க ஒவ்வொரு முடியவும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், எண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். சோதரம். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளில் பிரியாவும் இந்திய தேசத்தை கடந்து போகும்படியாக ஒரு சூழ்நிலை. டேவிட்டுக்கு வந்து ஹூண்டாய் கார் ஷோரூமில் வந்து அவருக்கு வந்து சேல்ஸ் அட்வைசர் வந்து சர்வீஸ் அட்வைசராக அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. கர்த்தர் நல்லவர். பெங்களூரில் அங்கே தான் வந்து பிரியாவும் கடந்து போகிறதா இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நம்ம சண்டே ஸ்கூலில் அவங்க ஒரு டீச்சராக இருந்து, அசிஸ்டன்ட் டீச்சராக இருந்து நம்ம டீச்சர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த ஊழியத்தில் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதை நம்ம வந்து மரியாதை செலுத்தி அவர்களை வந்து கனப்படுத்தும்படியாக மத்தியில் சண்டே ஸ்கூல் கோஆர்டினேட்டர் என்னுடைய மனைவி போனா வந்து அதை பிரியா கொடுக்கும்படியாக, அதை தொடர்ந்து பிரியா நம்ம மத்தியில் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். அதற்கு முன்பாக சோமனோ அப்படி சோதரம் எல்லாரும் எல்டர்ஸ் எல்லாரும் பிரியாங்க வாமா எல்லாரும் ஜெபமனோ சோதரம். அருமையான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய மகன் ஆண்டவர் டேவிட்காகவும் பிரியாவுக்காகவும் நன்றி. இந்த அந்நிய தேசத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களோடு கூட இணைத்து ஆண்டவரே சோத்திரம் எல்லாம் உமது சித்தப்படியாக நீர் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் செய்கிறவர். டேவிட் ஊர் கடந்து போகும்படியாகவும் ஆண்டவரை திரும்பி வர முடியாதவும் இருந்தது. எங்களுக்கு மனதளவில் எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்படியாக பிரியாவும் ஆண்டவர் நாளில் கடந்து போகிற உடைய மகளோடு கூட இருந்தும் அந்த குடும்பத்தோடு இருந்து ஆண்டவர் உடைய மகளுக்கும் ஆண்டவரை நல்ல ஒரு இடத்துல அங்கு ஆண்டவரை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல கொண்டு போய் மகளை நாட்டி ஆண்டவரை ஆசீர்வாதம் தரும்படியாகவும்
இந்த நாட்களில் ஆண்டவரை குடும்பமாய் அவர்களை இணைந்திருந்து அவர்களுக்கான அந்த தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரை அவர்கள் ஊழியத்தில் இன்னும் அவர்கள் ஆண்டவரை ட்ரெயின் செய்யப்படும்படியாகவும் ஆண்டவரை தேவனுடைய வருகை தாமதமானால் ஆண்டவரை அவர்கள் அநேக ஊழியங்களை இந்த பகுதியில் செய்வதற்கு அவர்களை அபிஷேகத்தின் அழைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்த நாட்களுக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. சபையில் அந்த சண்டே ஸ்கூல் எல்லாம் எல்லாருடைய ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே அவர் சிரித்த முகத்தோடு இருந்து எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா உதவியாக இருந்து பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சோதரம் கத்திற்கு நேரம் நடத்துவதில் ஒத்தாசை புரிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகள் மீது குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்திற்கு நன்றி. பிள்ளைகள் ஆண்டவரே பிரயாணங்களில் கூட இருப்பி மகளுடைய பிரயாணத்தில் கூட இருப்பீராக ஆண்டவரே. அங்கும் ஆண்டவர் கடந்து சென்று ஆண்டவரே சோதரம் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே சோதரம் அதை விட ஆண்டவரே அப்பா சோதரம் லேவி ராமத்தில் சொல்லியிருக்குது ஆண்டவரே சோதரம் உங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்து உங்கள் தேவனாய் இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக உம்முடைய குடும்பத்தோடு கூட மத்தியில் நீ தங்கியிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் தடையாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும் நாங்கள் சபையாய் இணைந்து ஆண்டவரே குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, thank you, thank you, thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னைய சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கூடான நன்றி. இந்த நேரத்தை கொடுத்தது பாஸ்டருக்கும் சபையார் அனைவருக்கும் நன்றி. என்னோட கடைசி நாளுன்னு என்னால் சொல்ல முடியல. இது டூ 2022 வந்து நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் இங்கே விசிட் விசாவில் வரும்போது நிறைய சர்ச் போயிருக்கேன். எனக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. 2022 நான் இங்கே வரும்போது நாங்கள் ஒரு குரூப்பாக தான் வந்தோம். விசிட் விசாவில் வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் சர்ச்சுக்கு வந்தோம். எனக்கு வந்து இந்த சர்ச் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பாஸ்டர் அம்மாலேருந்து எல்டர்ஸ் எல்லாருமே பேசினாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. ஆனால் நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், யாரும் இந்த மாதிரி எங்களை கேர் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. இந்த சபையில் எங்களை ரொம்ப கேர் பண்ணாங்க, பார்த்தாங்க. எனக்கு இந்த சபை பிடிச்சிச்சு. ரெண்டாவது, நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த சபை வந்து ஆவிக்குரிய சபை தான். ஸோ அந்த சபை மாதிரி இருக்கனால எனக்கு இந்த சபையில் நான் நின்றுட்டேன். ரெண்டாவது வந்துட்டு இத்தனை வருடங்களாக ஆண்டவர் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்காரு. அதற்காக நன்றி. பேச்சுலராக இருந்து அதுக்கப்புறம் திருமணமாகி இங்கே வந்து குடும்பத்தோடு 1 year இருந்தேன். 2024 2025 என் கணவர் வந்து இந்தியா போனாங்க. ஜஸ்ட்டு எக்ஸிட் அடிச்சுட்டு வர்றதுக்காக போனாங்க. பார்த்தா அவங்க கம்பெனியில் இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. அவரோட காரியத்துக்காக வந்து ரொம்ப அலைஞ்சோம். ஏன்னா ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இங்கே ஆண்டவரோட சித்தம் எதுவோ அது மாத்திரம் தான் நடக்கும். ஏன்னு தெரியல, என் கணவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டில் நாங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எங்களை குறித்ததான ஒரு சித்தம் வச்சுருப்பார். அந்த சித்தத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்துட்ருந்தோம். ரெண்டாவது, கணவரோட காரியங்களுக்காக பாஸ்டர் எல்டர்ஸ்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது, நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணுன்னா ராமகிருஷ்ணனுக்காக நான் ரொம்ப தேங்க்யூ அண்ணா. அண்ணா வந்து 15 நாள் தான் இங்கே வருவாங்க. ஆனாலும் அந்த டைமில் கூட எனக்கு கணவருக்காக அநேக நேரங்களில் துபாய்க்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து நேரம் ஒருத்தங்களுக்காக செலவு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். வேறு எதுனாலும் செலவு பண்ணிடலாம், ஒருத்தவங்களுக்காக நேரம் செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து எனக்கு இந்த சபை எல்லாருமே கொடுத்துருக்கீங்க, பாஸ்டர் எல்டர்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. பின்ன வந்து எனக்கு இந்த சபையை விட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருக்குது. என்னை யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது, ஆனால் முக்கால்வாசி நான் எல்லாருக்கிட்டையுமே பேசி பழகியிருக்கேன். ஸோ யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை செயல்னாலோ வார்த்தையினாலோ நான் காயப்படுத்தியிருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. எப்பயுமே உங்களோட ப்ரேயரில், பர்சனல் ப்ரேயரில் எனக்காகவும் என் கணவருக்காகவும் ஜபிச்சு கொள்ளுங்க.
பெங்களூர் போனாலும் ஆண்டவர் எனக்கு இந்த சபை மாதிரி ஒரு சபையை கொடுக்கணும் குடும்பமாக. ஆண்டவர் எந்த இடத்துல எனக்கு சித்த வச்சிருக்காரோ வேலையை, அந்த இடத்துல ஒரு வேலையை கொடுக்கணும். எங்கள் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாக எங்களுக்கு தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு போகிறது 100% நான் ஓகேன்னு சொல்ல ஒரு மாம்சத்தில் என்னால் ஓகேன்னு சொல்ல முடியல. பட் நான் இந்த அளவுக்கு சமாதானமாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா ஆண்டவரோட சுத்த கிருபை தான். ஏன்னா ரொம்ப நான் இதாக இருந்தேன், நான் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கும் என் கணவருக்கு இதனாலே ரொம்ப பிரச்சனை வரும். அவர் எப்பயுமே நாங்கள் இந்தியா வர சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்டு, என் தகப்பனை நான் அப்பா தவறிட்டார். ஸோ அதனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால் நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். நான் பாஸ்டர் போனாக்கால ரொம்ப பேசினாங்க, இல்லை தனியாக இருக்கக்கூடாது, கணவன் மனைவியாக ஒரே தேசத்தில் தான் இருக்கும், நீ அதுக்காக ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுனாங்க. ஆனால் நான் இந்த ஒரு முடிவுக்கு வந்தது கடவுளோட சுத்த கிருபை தான். இப்போ நான் சமாதானமாக நான் கடந்து போகிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா இந்த சபையை விட்டுட்டு போகிறது தான். நான் இந்தியாவிலேருந்து எப்படி இங்கே வந்தேனோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வரும்போது நான் இவ்வளோ சங்கடப்பட்டேனோ அந்த மாதிரி எனக்கு இப்போ இங்கேருந்து போகிறது அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. பட் நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு சபையை அந்த தேசத்தில் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லோரும் எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. குடும்பமாக நாங்களும் எங்கே போனாலும் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும், அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. என்னோடய தம்பி இங்கே இருக்காங்க, என் தம்பியையும் பார்த்துக்கங்க. எல்லோரும் யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலும் இன்னொரு டைம் கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாரையுமே நான் உண்மையாகவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாருக்காகவும் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னோடய பிரயாணத்துக்காகவும் எல்லோரும் பண்ணுங்க. சுகபத்திரமாக நான் இந்தியா போகணுன்றதுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்கே கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு அப்பா வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். குழிக்குள்ளே தூக்கி போடும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். பார்வோன் வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். சிறைச்சாலையும் கூட இருந்தார். சிங்காசனத்தில் இருக்கும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலையும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அற்புதமாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம், கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். இதை மாம்சமாக நமக்கு ஒரு வருத்தம் நிச்சயமாக இருக்கும். எல்லாரையும் நம்ம பிரிந்து போகிறது, இந்த தேசத்தில் இவ்வளோ நாளாக இருந்துட்டு எல்லாரு கூடயும் எல்லாம் பழகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும், அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இந்த தேசம் நமக்கு நிரந்தரம் இல்லை, இந்திய தேசமும் நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்படியே வந்துருங்கம்மா. ஆஸ்மின், யார், சோனியா தங்கச்சி ஜெபினா முன்னால் வந்துடுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா கடந்த நாட்களில் யாரையும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நாங்கள் கூட்டு போக மாட்டேன்ட்டோம். அப்படி இல்லை, இப்போ போட்டாங்களே சர்ன்னு ஒன்று. ஸோ அதனால தான் நாங்கள் கூட்டு போகல. அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது, அதனால் யாரையும் நாங்கள் அழைக்க முடியாமல் இருந்தோம். அருமையான இந்த 3 மகள்களும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அதற்காக கரத்தை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. யாஸ்மினும் சோனியா. இது யாஸ்மின், அது சோனியா. அதாவது உடன் பிறந்த சகோதரிகள், அதான் சொல்கிறேன் அக்கா தங்கச்சின்னு. அவங்க தங்கச்சி ஜெபினா, அவன் தம்பி பிரேம்லாலோட அவங்க மனைவி. கொஞ்சம் பேருக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ 3 பேரும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கத்த எல்லாம் கரங்களை உயர்த்தி, அருமையான அன்பின் ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நீதியை, உம்முடைய கற்பனையை கை கொண்ட அருமையான 3 பிள்ளைகள் நம்ம திருக்கரத்தில் தருகிறோம். தேவரே, நீர் ஆண்டவர் அந்த 3 பிள்ளைகள் நிமித்தம் பரலோகத்தில் அந்த சந்தோஷப்பட்டதுக்கும் பரலோகம் சந்தோஷப்பட்டதற்கு நாங்கள் கூடான கூடி நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரை தகப்பனே, ஜலத்தினால பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே திவ்ய சாட்சிகளாக இந்த உலகத்தில் அநேகருக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா வெளிச்சமாக உப்பாக நற்கந்தமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களுக்கு மேலே இருக்கிற தேவனுடைய பரிபூர்ண திட்டம் ஆண்டவரை நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இவர்களை அபிஷேகத்தை வழிநடத்தும். இன்னும் அநேகர் சபையில் இருக்கிறாங்கப்பா, அவங்களாம் வரக்கூடிய நாட்களை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, man. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். கர்த்தர் நல்ல சோதரம். அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் தேவனே நம் நம்பிக்கையும் ஆறுதலுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? தேவன் நம்முடைய நம்பிக்கையும் ஆறுதலும். ஹல்லேலூயா. இப்போ மீன் சத்தம் வந்துச்சு. அப்போ சோத்திரம் சொல்லாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சோத்திரம் சொன்னேன்.
இல்லையா? அப்போ அவர் தான் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய ஆறுதலுமாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அந்த சோத்திரம் செய்யும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஒர்ஷிப் தம்பி கிங்ஸே சொன்னார் இல்லையா, துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் நம்ம பக்கத்தில் நம்ம சோத்திரிக்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அதுக்காக சொல்கிறோம், எப்போவும் நீங்கள் வந்து துதித்து கொண்டு இருங்க, சோத்திரித்து கொண்டு இருப்போம். வாசிக்கலாம். ஏசாயா 41:10 ஒருத்தர் வாசிங்க, இன்னொருத்தர் ஏசாயா 46:4 வாசிங்க. பக்கத்தை கைப்பிடிச்சு தான் உங்களுக்கான வார்த்தைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. உங்க கூட இருக்கிறாரு ஆண்டவர்னு சொல்லுங்க. திகையாதீங்க, நான் உங்க தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால உங்களை தாங்குவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 46:4 என்ன சொல்றாரு? முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வாராம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். சொல்லுங்க பக்கத்து பார்த்து, இனிமேலும் ஆண்டவர் உங்களை வந்து ஏந்துவாரு, அவர் சுமப்பாரு, அவர் தப்பு வைப்பாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளோடு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? நம்மோட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு சொல்றாரு பாருங்க. லேவியராகமம்னு நினைக்கிறேன், அதுல 26-56 அதிகாரம், அதுல என்ன சொல்றாருன்னா, உங்க மத்தியில நான் உலாவி நான் உங்க தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருப்பாரா? நம்மளுடைய தேவனா இருப்பாரா? நம்ம எல்லாரும் எப்படி இருப்போமா? அவருடைய ஜனங்களா இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, 95வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவன். 7வது வசனம், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளை வந்து அப்படி நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் ஆண்டவர். சோத்திரம். நடத்தக்கூடியவர், பாதுகாத்து கொள்ளவும் போதுமானவராக இருக்கிறார். சோத்திரம். அப்போ நீங்க பயப்படாதன்னு சொல்றாரு, திகையாதே நான் உன் தேவன். அப்போ ஒரு 3 காரியம். எதுக்கு இந்த வசனம்னா, போராட்டத்தின் மத்தியில் நம்ம இருக்கிறோமா? அப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் போராட்டங்கள் நடக்குது, அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த போராட்டத்துக்கு மத்தியிலையும் நேற்று நைட்டு 12:59 நினைக்கிறேன், இதை மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அப்போதான் படுக்க போகிற நேரம். அப்போ இந்த சத்தத்தை கேட்டோம். 12:59 12:05 நினைக்கிறேன். அடுத்து நம்ம நல்லா உறங்கிட்டேன். காலையிலேருந்து பார்க்குறேன் 1:10 வந்திருக்குது. அப்போ யோசிச்சு பார்த்தேன், போராட்டத்துக்கு நடுவுலையும் நம்மை சீராட்டி உறங்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நல்லா உறங்கியிருக்கேன். காலை போதும் 2வது போட்டானோ அப்படின்னு. ஹல்லேலூயா. பயம் வரத்தான் செய்யும், பார்த்த உடனே பயம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த பயம் மேலே விழுந்துச்சுன்னா அது பேர் பயமே தெரியாது. சோத்திரம். இல்லையா? சோத்திரம். கர்த்தர் அது மேல விழாம நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்முடைய தேவன் எப்படி இருக்காரு? அரணாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க அரணா இருக்கிறீங்கப்பான்னு சொல்லுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம பிரதர்ஸ் கேட்டோம்னா, கேம்ப்ல இருக்க பிரதர்ஸ் ஃபோன் பண்ணா போதும், சைனா கேம்புக்கு இந்த ரோட்டுக்கு அங்கிட்டு தான் விழுந்துருப்பாங்க. ஐகார்ட்ல இருக்கு வேலை பார்க்குறவங்க இப்போதான் எனக்கு பக்கத்து சைட்ல விழுந்தது. ஆனா அது நம்முடைய முடிய கூட சேதப்படுத்தாதபடி காத்துக்கொண்டார் தேவன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க இருந்தாங்க? அக்கினிக்குள்ள தான் கிடந்தாங்க. அக்கினிக்குள்ள விழுந்து கிடந்த அவங்க மேல அந்த அக்கினியின் வாசமே அடிக்கலையா, கருகி போன முடியின் வாசம் அடிக்கல, அந்த கருகலான சுமலே அடிக்காதபடி தேவன் காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படித்தான் உங்களை என்னையும் அவர் காத்துக்கொள்ள தேவனாக இருக்கிறார். இந்த போராடி எல்லா மனுஷர்கள் யுத்தங்கள் நாடு போராடி இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஆறுதலுமா, உங்களுடைய பாதுகாப்புமாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 41:10 பார்த்தனா அவர் என்ன செய்றார்? முதல்ல 3 காரியங்களை சொல்றார் அந்த வசனத்துல. உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். பவுல் என்கிற ஒரு மனுஷனை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் பெரிய ஊழியக்காரர், அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா, என் சரீரத்தில் என் மாம்சத்தை தேவனால அழைக்கப்பட்டவர், இந்த ஊழியம் செய்யக்கூடியவர். அவர் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் இருந்தது. எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? 5 முறையா? 3 முறை நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலனை என்னுடைய பலன்
பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ பலவீனம் இருந்தால், இன்னைக்கு வந்து பாருங்களேன், இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனசு பலவீனப்பட்டு போயிடும். மனசு பலவீனப்படும் போது சரீரமும் பலவீனம் அடைஞ்சிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நினைப்போம், நான் எப்படியாவது என்னை பாதுகாத்துக்கிடுவேங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிடுவேன். இல்லை, ஓடி ஒளிஞ்சாலும் பிரச்சனை நம்மளை துரத்தும். ஆனால் கர்த்தர் நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் போதும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நம்மளை மார்போடு செட்டையின் மறைவில் வைத்து மறைத்துக் கொள்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 முறை ஏன் நம்மளுடைய அந்த பவுல் சொல்லியிருக்காரு, என் மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுக்க. எதற்கு அந்த முள்ளுனா, என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் இருந்தது. ஹல்லேலூயா. அது நம்ம டாபிக் கிடையாது, அதை சொல்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 3 முறையும் ஜெபம் பண்ணி கேட்டோம். அவர் சொன்ன வார்த்தை, பவுல் நீ சுகமாயிட்டேன்னு சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும்பா. சோத்திரம். அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து நடத்துகிற இந்த நாட்களில். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையினாலே பவுலை பாதுகாத்து பவுலை பலப்படுத்தி பலருக்கு பிரயோஜனமாக நடத்திய தேவன் நிச்சயமாக உங்களோடு என்னோடு இருந்து நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13:5 சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. முற்பிதாக்களோடு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய தேவனா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ அவரு இந்த சூழ்நிலையில உங்களை பலப்படுத்தக்கூடியவர். 2வது, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த 41:10 இந்த 2வது போட்டுப்பாங்க பாருங்க, சகாயம் செய்வேன். அப்போ உனக்கு என்ன செய்வேன்? நான் உதவியா இருப்பேன். டோன்ட் வரி, நான் உனக்கு உதவியா இருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது எத்தனையோ முறை வனாந்திரத்தை அலைஞ்சான், அங்கே போய் குகையில போய் தங்கி இருந்தான். அநேக நேரங்களில் அவனுக்கு பாரம். ஒரு பக்கம் சவுல் துரத்திட்டு வருவார், ஒரு பக்கம் அவனுடைய மகன் அப்சலோம் துரத்திட்டு வரான். இன்னும் கூட இந்த ஜனங்களே அவனை வந்து அவன் எல்லாத்தையும் இழந்தவனை கல்லெறிஞ்சு கொல்ல நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட போராட்டமான அவமானமான மனசு உடைஞ்சு போயிருக்கிற நேரத்தில் அவர் எழுதுறாரு, சங்கீதம் 55:22 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு. ஹல்லேலூயா. அப்போ he was highly practical. என்னன்னாக்க, எனக்கு பிரச்சனை வரும்பொழுது வரலன்னு சொல்ல, எனக்கு பிரச்சனை வந்த நேரங்கள் அநேகம் உண்டு, நான் பாடுகளையும் உபத்திரவத்திலையும் கடந்து போன நேரங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் என் பாரங்களை நான் சுமக்கல, எனக்கு உதவி செய்யக்கூடிய கண்மலையாகி என்னுடைய தேவன் மீது என் பாரத்தை எல்லாம் வச்சுட்டேன். ஹல்லேலூயா. உங்க பாரத்தை இன்னைக்கு வர உங்களை போராட்டம் நெருக்கிட்டு இருக்குது, பாரமா இருக்கு. ஐயோ, குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறவங்க, பிள்ளை ஊட்டியெல்லாம் என்ன தேடுவாங்களே, அவங்க பரிதவிச்சுட்டு இருக்காங்களே. இங்கே குடும்பத்தோடு இருக்கிறவங்க, ஐயோ ஊருக்கு போகலாமா, பிள்ளை விட்டுலாம் காப்பாற்றணும், எப்படியாவது ஊருக்கு போயிடலாமா, இல்லை எங்கே போய் ஏதாவது தஞ்சம் அடையலாமா, இல்லை கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறாரு, அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோதரம். உனக்கு நான் சகாயம் செய்வேன் சொன்னவர் நிச்சயமாக அவர் சகாயம் செய்வார். சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்னை நோக்கி, எரேமியா 33:3 சொல்லிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆனால் இந்த சமயத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டாலும் நமக்கு வந்து என்ன இல்லை, உதவி இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவன். அதனால தான் கேட்டேன், அந்த ஈன்னு கிர்ன்னு சத்தம் கேட்டவொன்னே அப்படி சோத்திரம் அப்படின்னா என்ன, ஏசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? உதவி செய்யக்கூடிய தேவனா இருக்கிறாரு. உன்னை பலப்படுத்தக்கூடியவர், உனக்கு உதவி செய்கிறவர், அதுக்கு அடுத்தபடியாக உன்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். சோதரம். யோவான் 10:23 பார்க்க முடியும். இயேசு தேவாலயத்திலே உலாவி கொண்டு, வசனத்தை வாசிங்க, 10:23. இயேசு தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்தில் செய்தாரா, உலாவி கொண்டு இருந்தாரா. அதுக்கு முந்தின வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. யாரு? யூதர்கள் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, இவன் அடுத்து 24 சந்தேகம் உண்டாக்குகிறீர். 31 கல்லை எரியும்படி கல்லுகள் எடுத்துட்டாங்க. இப்படி எதிர்ப்பான சூழ்நிலை, போராட்டமா இருக்கிற நேரத்தை அந்த அவமானப்படுத்த ஒரு பக்கம் பிசாசுன்ற ஆண்டவர் பார்த்து பைத்தியக்காரன்றான். எது வரைக்கும் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லியான்னு சொல்லி கல்லெல்லாம் எரிய போறாங்க. அது என்ன மனித வார்த்தைகள் அப்படிங்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். போர் மனித வார்த்தைகள் தான் பேசுது. டிவியை திறந்துட்டோம், தமிழ் நியூஸ் திறந்துட்டோம்னா 4 பேர் மரித்து விட்டார்கள் அப்படிமா.
அவன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி திகில் 40 பேர் மாதிரி தெரியும். அவன் நியூஸை பார்த்தாவே ஏதாவது ஒன்று என்னென்னமோ வந்து ஏஐலாம் வச்சு ஏதாவது பேயை காட்டுறான். அவன் ஏஐ வச்சு பேயை காட்டுறான். அப்போ இதெல்லாம் நம்மளை வந்து இந்த மனித வார்த்தைகள்லாம் நம்மளை பலவீனப்படுத்த நேரத்தில், மனிதர்களால் ஆபத்து வரும் நேரங்களில் நம்மை பலப்படுத்தி நம்மை தாங்கிக் கொள்கிற நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனசு நெருக்கடி, அதாவது மன உளைச்சல் இருக்கும் எல்லாருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு கூட ஜெபம் பண்ணும்போது அந்த மன உளைச்சல்னே சொல்லக்கூடாதுங்க, ஸ்ட்ரெஸ்னே சொல்லக்கூடாது. இல்லை நான் பார்க்குறேன் நேர்கிட்ட கேட்கும்போது சின்ன பிள்ளைங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஓடி ஒழிஞ்சுறாங்க. அப்போ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். இன்னும் நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், இருந்தாலும் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன சத்தம் அது ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குது. என்ன சத்தம்? ஒரு மன நெருக்கத்துக்குள்ள, மன இறுக்கத்துக்குள்ள கொண்டு வந்துடும். அப்போ அந்த நேரங்களில் கர்த்தர் நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். சங்கீதம் 91:12 போட்டுக்குது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளிலே யார் ஏந்திட்டு போவாங்க? தூதர்கள் ஏந்தி கொண்டு செல்வார்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தூதர்களை ஆண்டவர் நியமித்து வைத்துக்கான்னு சொல்லலாம். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சூழல்ல எப்படி ஆகும், என்ன செய்ய போறேன் இன்னும் திகைத்து போயிருக்கிறோம். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களை தாங்குவேன். அந்த 46 ஏசாயா 46:5, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அல்லேலூயா. எனக்கு இன்னும் நரைக்கல, லேசா நரைச்சிருக்கு 10 முடி. நரை வயது வரை மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும், அதாவது இந்த நிமிடம் வரை உங்களை என்னையும் காத்து கொண்டு வந்தது தேவன் தானே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி உங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நான் ஏந்துவேன். அது சொல்லுங்க, நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே எழுந்துட்டு இருக்கலாம். சோதரம். கர்த்தர் நல்லவர். நாளும் கூட சோதரம், கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகள்ல ஒன்றும் கீழே விழுந்து விடவில்லையா. சோத்திரம். அல்லேலூயா. இதுவரை நம்மை தாங்கின தேவன், இதுவரை நம்மை சுமந்த தேவன், இதுவரை நம்மை தப்புவித்த தேவன், இதுவரை பயங்களுக்கு விலக்கி தப்புவித்தவர், இதுவரைக்கும் உதவியாக இருந்தவர், இதுவரைக்கும் பலப்படுத்தியவர். அல்லேலூயா. சோத்திரம். இதுவரைக்கும் தாங்கிய தேவன் இனிமேலும் உங்களை என்னையும் தாங்கி நடத்த போதுமானவர். அருமையான அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுடைய கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமா எங்களை சகல காரியத்திலும் நடத்தியது ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. சோதரம். அந்த வார்த்தை சொன்னதுபடி ஆண்டவரே, உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்களப்பா. அது மட்டுமல்ல, உன்னை தாங்குவேன் சொன்னீங்க ஆண்டவரே. இதுவரை தாங்கினீங்க, இதுவரை மட்டுமல்ல, உங்க முதிர் வயது வரைக்கும் இப்படியே செய்வேன். இனிமேல் நான் ஏந்தி, இனிமேல் நான் சுமந்து, இனிமேல் உங்களை நான் தப்புவித்து நடத்துவேன். அதில் அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்கள் மீது வைக்கப்படுவதாக, அவள் வேலை ஸ்தலத்தில் வைக்கப்படுவதாக, அவருடைய போக்கிலும் வரத்திலும் வைக்கப்படுவதாக. பிசாசு கொண்ட எல்லா போராட்டங்கள், இந்த உலகம் கொண்ட எல்லா பயத்தின் ஆயுதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் கேன்சல் பண்றாங்க. எங்களை பாதுகாத்து நடத்தும் அன்பின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பியும் ஓடு சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வருகை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். 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 God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சோதரன்.